ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்காக, அக்யூரேசிக்காக கை ரேகையும் ஜாதகமும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரத்திலையும் கூட அந்த ஈவெண்ட் நாம பார்க்கணும். இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கோச்சாரத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கையிலே கூட அது கன்ஃபார்ம் ஆகணும். ஃபைனலைஸ் பிரஷ்ன சாஸ்திரத்துல தான் ஆகணும். அது விட்டுட்டு நாம வெறும் ராசியில உங்களுக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு எஃபெக்டிவான வே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. அங்க உங்க கைரேகையும் உங்க ஜாதகம் ரெண்டுமே வச்சு, எதுக்குன்னா நம்ம பர்த் டைம் சரியா இருக்காது, பர்த் டேட் கூட சரியா இருக்காது. எத்தனை பேருக்கு பிறந்த டேட் டைமே சரியா தெரியல. அப்படின்னா உங்களோட ஜாதகம் எப்படி சரியா இருக்கும்? அதனால நம்ம கைரேகையில அந்த ஏஜ் அந்த டேட்டு எல்லாமே நம்ம ஒரு அலைனடா பார்த்து ஒரு ப்ரெடிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பைரவி ஆஸ்ட்ரோ நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு எப்ப திருமணம் நடக்கும், எந்த வயசுல நடக்கும் பாருங்க. இந்த மிதுன ராசியிலிருந்து சப்தம பாவாதிபதி குரு கிரகம். இதுக்கு தனுசு ராசி ஆகும் இல்லையா? அந்த தனுசு ராசியாதிபதி யாரு? குரு கிரகம். அந்த குரு கிரகம் எப்படி இருக்கு? குரு கிரகமே திருமணத்துக்கு காரகனான ஒரு பிளானெட். திருமணம் நல்லா இருக்கணும்னா, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நமக்கு குரு கிரகம் நல்ல பிளேஸ்ல தான் இருக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த ப்ரஹஸ்பதி எங்க இருக்க பாருங்க. ஒருவேளை தனுசு ராசிலையோ மீன ராசிலையோ கடக ராசிலோ இப்ப இருக்க கடக ராசியில அந்த மாதிரி இருக்க பாருங்க. அதுக்கப்புறம் குருவே ஒரு பாப கிரகம் பார்க்கல, சனியும் பார்க்கல, ராகுவும் பார்க்கல. எக்ஸாக்டா உங்க திருமணம் பிஃபோர் 26th 27th ஏஜ்குள்ள நடந்துடும் வித்தவுட் எனி எஃபர்ட். நீங்க மேட்ரிமோனியல் வெப்சைட்ல உங்க டீடைல்ஸ் போடுறது வேணாம், நீங்க இது பண்றது வேணாம், கஷ்டப்படுறதே வேணாம், ரொம்ப ஈஸியா உங்க திருமணம் ஆகும். பிரச்சனையே இருக்காது. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அட் த சேம் டைம் உங்க கை ரேகையில உங்க கூட குரு கிரகம் நல்லா இருக்கா? எதுக்குன்னா நம்ம கை ரேகையிலும் கூட ராசிகள் இருக்கு. அந்த கிரகங்களோட எனர்ஜி எங்க எப்படி இருக்கு பார்க்கணும். ரெண்டுமே சேர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்லா வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்க திருமணம் பிஃபோர் 26th ஏஜ்குள்ள நடக்கும். யாருக்கு? மிதுன ராசியில பிறந்தவர். ஒருவேளை குரு கிரகம் வக்ரியா இருந்துருச்சுன்னா, பாப்ப கிரகங்களோட சேர்ந்து இருந்தா, அதுக்கப்புறம் ஒரு ஷஷ்ட பாவத்திலோ, அதுக்கப்புறம் நிறைய அஃப்ளிக்ஷன் ஆயிருக்க கூடாது. கம்பஸ்ட் எஸ்பெஷலி அஸ்தம் ஆயிருக்க கூடாது. சூரியனுக்கு ரொம்ப சமீபத்துல அது அஸ்தம் ஆயிடும். அப்படி ஆயிருக்க கூடாது டிகிரி வைஸ். ஒருவேளை அப்படி ஆயிருந்தா ஒரு 2-3 அஃப்ளிக்ஷன்ஸ் இருந்தா, தோஷங்கள் இருந்தா அவர் திருமணம் பிஃபோர் 33rd ஆயிடும். 29th 30 இந்த மாதிரி ஏஜ்ல. ஒருவேளை குரு கிரகம் நல்லாவே இல்லை, நல்ல பிளேஸ்லயே இல்லை, ஒரு ஷஷ்ட பாவத்திலோ அஷ்டம பாவத்திலோ இருக்கு, நீச்சமா இருக்கு மகர ராசியில, அப்படியே இருந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்க திருமணம் எபோவ் 33 தாண்டிடும். ஆனா இதுக்கு சரியான பரிகாரங்கள் இருக்கு. நான் பரிகாரம் காஸ்ட்லியான பரிகாரமே சொல்றது கிடையாது. எப்படின்னா கிரந்தங்களில என்ன இருக்கு, இந்த பைரவி ஆஸ்ட்ரோல நாம இந்த காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இந்த அஸ்ட்ராலஜி மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போயிட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லை, நிறைய பேருக்கு காமெடியா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு கர்மத்தினாலதான் எல்லாமே நடக்குது, பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, என்ன இது சயின்டிபிக் இருக்கேன்னு. அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக தான் பைரவி ஆஸ்ட்ரோட ஒரு எண்ணம். ஸோ அப்படி ஒரு பரிகாரம் நீங்க பண்ணுங்க. மந்திர ஜபங்கள், தானங்கள், பிராயஷ்சித்த கர்மம் பண்ணுங்க. திருமணம் ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும்.